இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியூசன் 2007 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல 1,10,000 கிலோமீட்டர் மட்டுமே ஒன்னா ஒரு டீசல் வண்டி தான் வந்திருக்கு. இந்த வண்டியோட இன்ஜினை பத்தி சொல்லணும்னா சீல்டு இன்ஜின் கண்டிஷன்ல, சீல்டாவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல வந்திருக்கு. இந்த வண்டியோட ட்ரிவன் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்கு. இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 18லேருந்து 20 கொடுக்கும். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அருமையாக இருக்குது. வண்டியில் கிளச்சு, சஸ்பென்ஷனு, ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி. வண்டியோட கலர் பிளாக் கலருங்க. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN02 AC 7982. வண்டியோட பாடி லைன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேஜராக எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் 40%, ரியர் ரெண்டும் 50%. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் இருக்கும். டீசல் வண்டி தான். டீசல் வண்டியிலே ரொம்பவே தெளிவான வண்டி, சீல்டு இன்ஜின் கண்டிஷனோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன், பிளாக் கலரில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூவானு கேட்பாங்க, அதுக்காகவே நான் சொல்லிடுறேன். பிளாக் கலரில் இருக்குது வண்டி. ரொம்பவே ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, இன்ஜினோட குவாலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி நல்ல கண்டிஷனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். 1,10,753 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட டேஷ்போர்டோட லுக்கெல்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஜிசோனிக் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதெல்லாமே சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி பக்கா கூலிங்க, எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்பவே தெளிவாக இருக்கும். மேனுவல் கியர் தான் வருது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். டிரைவர் சீட் மட்டும் லைட்டாக சின்னதாக டேமேஜ் இருக்கும். மேலே அப்பன்சர் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா தாராளமாக 3 பேர் ஃப்ரீயாக நல்ல லெக் ஸ்பேஸோட ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். வண்டியோட டாப் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். பூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னாவே இங்கே ஓப்பன் ஆயிடுது. பெரிய பூட் ஸ்பேஸுங்க, நல்ல தாராளமான ஸ்பேசஸ்ஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேடு கொடுத்துருக்காங்க. பேடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். பேடு இந்த இடத்துல வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுது. அதுக்கும் கீழே நம்ம போயிட்டோம்னா ஸ்டெப்னி வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குங்க. பெரிய ஸ்பேசஸ் வந்துடும். ஃபோர்ட் ஃபிகோவை விட இது பெரிய வண்டி. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வண்டி. ஹேட்ச்பேக்லேயே ஒரு லாங் சைஸ் கொண்ட ஒரு பாடி ஷேப் கொண்ட இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. வண்டியோட இன்ஜின் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துருவோம் வாங்க. வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும். சீல்டு இன்ஜின் தான், பக்காவான சீல்டு இன்ஜினு. உங்களுக்கு எங்கேயுமே ஆயில் லீக்கு, டேமேஜ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேஸ்ட் எல்லாமே கம்பெனி பேஸ்ட்லேயே இருக்குது. வண்டியோட ஆப்ராம்லாம் கிடையாத ஒரிஜினாலிட்டியாக பக்காவான வண்டி, சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றத நம்ம ஃபோனை டைரெக்டாக மைக்கை அன்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக வச்சு இன்ஜினோட சவுண்டை நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், அதையும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜினோட சவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை டேரெக்டாக வச்சு தான், அதுவுமே இன்ஜினுக்குள்ளே நம்ம காதை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கிற மாதிரி ஃபோனை கொண்டு போய் பக்கத்தில் வச்சு தான் காட்டியிருக்கேன். அதனால் ஃபோனில் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக தான் கேட்கும். பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி, டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி, நேரில் வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். நம்ம இந்த வண்டிக்கு 2007 மாடல் ஃபோர்ட் ஃபியூசனு.
டீசல் வண்டி எஃப்சி 5 வருஷம் எடுத்து கொடுத்துறோம், இன்சூரன்ஸ் 1 இயர் எடுத்து கொடுத்துறோம். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் காசில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபாங்க. இந்த 1,65,000ன்றது ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நம்ம 2 days பிஃபோர் போட்டுட்டோம். எஃப்சிக்காக வண்டி புக்கு வந்து சென்னை போயிருக்குது. ஸோ ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும் புக்கு கார்டு, ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு மட்டும். பழைய புக்கோட ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஒரிஜினலை வந்து கொடுத்து விட்ருக்கோம். எஃப்சி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வண்டியோட புக்கு கொடுக்க முடியும். இந்த வண்டி வீடியோ பார்க்குறவங்க அந்த விஷயத்தையும் நம்ம வீடியோ வாயிலாகவே தெரியப்படுத்திக்கலாமேன்றதுக்காக தெரியப்படுத்துகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸை விசிட் பண்ணுங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா தாராளமாக எடுத்துக்கோங்க. நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டிங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டாவை விட ஃபியூசனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே நீங்கள் 2-2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் அப்படியே இருக்கும். எந்த விதமான நாகிங் நாய்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபோர்ட் ஃபியூசன் வந்து அந்தளவுக்கான ஒரு குவாலிட்டியான அந்த பாடி ஷேப்னால ஃபியூசனும் சரி ஐகானும் சரி இந்த டீசல் டிடிசிஏ இன்ஜின் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். மற்ற வண்டிகளை விட கம்பேர் பண்ணுறதை விட இந்த வண்டியில் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் காசுக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டியாகும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய தினம் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.